நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அதிகாலையில் காட்டு யானை ஒன்று தாக்கி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் என்ற தகவல் கிடைத்தது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள சேரம்பாடி சப்பத்கோடு குடியிருப்பு பகுதியில் நேற்று முன்தினம் இரவு காட்டு யானைகள் புகுந்து அதிகாலையில் 3 மணி அளவில் குஞ்சு மொய்தீன் 59 என்பர் வீட்டின் முன்னால் அருகில் காட்டு யானையின் சத்தம் கேட்டதை தொடர்ந்து குஞ்சு மொய்தீன் வெளியே வந்துள்ளார். அப்பொழுது வேறொரு யானை அந்த பகுதியிலே வந்து அவரை தாக்கியிருக்கிறது. யானை தாக்கியதில் படுகாயம் அடைந்த தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனை செய்ய விடாமல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுடன் அதனை தொடர்ந்து சேரம்பாடி வனத்துறையினர் மற்றும் போலீஸ் சம்பவம் இடத்திற்கு விரைந்து வந்தனர். பின் குஞ்சு முகமதின் உடலை மீட்டு பரிசோதனைக்காக பந்தலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவத்தின் இடையிலே காட்டு யானை அட்டகாசத்தை கோரி சேரம்பாடி சுங்கம் பகுதியில் சேரம்பாடி மக்கள் வாழ்வாதாரம் இயக்கத்தின் சார்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பொதுமக்கள் என இணைந்து நேற்று காலை 7 மணி அளவில் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த வழியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து கூடலூர் கோட்ட வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு, உதவி வன பாதுகாவலர் கருப்பையா, கூடுதல் போலீஸ் சூப்பரண்டு தங்கவேல், கூடலூர் கோட்டாட்சியர் உயர் திரு செந்தில்குமார், துணை காவல்துறை கண்காணிப்பாளர், நீலகிரி மாவட்ட காவல்துறை துணை போலீஸ் சூப்பரண்ட் வசந்தகுமார், விஜயலட்சுமி, தாசில்தார் விஜய் கிருஷ்ணமூர்த்தி, போலீஸ் இன்ஸ்பெக்டர் துரைபாண்டி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி ஆகியோர்கள் பொதுமக்கள் மத்தியிலே பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்போது காட்டு யானை தாக்கி உயிர் இழந்தவருடைய குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும், போதிய தெருவிளக்கு அமைக்கப்பட வேண்டும், முள் புதர்களை அகற்றப்பட வேண்டும், யானைகள் ஊருக்குள் வருவதை தடுக்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கையை பொதுமக்கள் அரசு அதிகாரிகளிடம் வைத்தார்கள் என்றும் இதனை நிறைவேற்றி தருவதாக கூடலூர் கோட்டாட்சியர், காவல்துறை உயர் அதிகாரிகள், வனத்துறை உயர் அதிகாரிகள் என்று அனைவரும் செய்து தருவதாக ஒப்புக்கொண்டதின் பயனாக அங்கு கூட்டங்கள் கலைந்து சென்றது என்றும் இறந்தவனுடைய குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் தொகை வழங்கப்படும் என்றும் ஊருக்குள் நுழைந்த காட்டு யானைகளை, கும்கி யானைகளை உதவியுடன் அடர்ந்த வனப்பகுதியில் விரட்டப்படும் என்றும் இது முட்பொருள்களெல்லாம் அகற்றப்படும் என்று தெரிவித்ததின் பயனாக 12 மணி அளவில் சாலை மறியல் கைவிடப்பட்டது என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் தெரிவித்தார்கள். பொதுமக்களுடைய வேண்டுகோளை எடுத்து அந்த பகுதியிலே இருக்கின்ற வியாபாரிகளும் உன்னதாக கடைகளை அடைத்திருந்தார்கள் என்பதும் இதில் தெரிய வருகிறது. இதனை தொடர்ந்து உயிரிழந்த குஞ்சு முகமதின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகையாக 10 லட்சம் வழங்கப்பட்டதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இதனால் கும்கி யானை அந்த பகுதியிலே கொண்டு வரப்பட்டு தாக்கிய காட்டு யானைகளை அடர்ந்த காட்டு பகுதியில் விரட்டுவதற்கான பணிகளும் நடைபெற்று கொண்டிருப்பதாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் திரு ராஜா போன்றவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள்.
இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இது போன்ற செய்தி